வணக்கம். இந்த விளாக் வந்து என்னோட ஜிம் ரொட்டீன் ப்ளஸ் ஷாப்பிங் ப்ளஸ் ஒரு அவுட்டிங் எல்லாமே கலந்துருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இந்த பில்டிங்கில் இருந்தான். அவன் வந்து இப்போ வந்து இந்தியா ட்ரிப் போயிருக்கான். இந்த பில்டிங்கை வந்து கிராஸ் பண்ணி போனாலே வந்து அவன் வந்துட்டானா, அவங்க அப்பா கால் பண்ணாலே போதும் அவன் வந்துட்டானா, இல்லை நம்ம வீட்டுக்கு வரானான்ட்டு ஒரு ஆர்வமாக கேட்டுகிட்டே இருப்பா. வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு குழம்பு ரெடி பண்ணி கொடுப்போம். அதை கொடுத்துட்டு இப்போ ஒரு அவுட்டிங் போக போகிறோம். இந்த ஜென்ரேஷனில் பேரண்டிங் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதுவும் இந்த கண்ட்ரியில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகிடுது. நம்ம ஊரில் வந்து இவங்க தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, ஃபுல்லாக என்கேஜாக பார்த்துப்பாங்க. இங்கே வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னாலே ஒரு கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தான் போகணுமே. டெய்லியும் வெளியில் போகணும், எங்கேயாவது போகணுன்னா எங்கே போகிறது? எங்கள் வீட்டிலேருந்து 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போனால் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, அதனால் அங்கே போயிருந்தோம். இங்கே வந்து மெயின் ரோட்டுக்குலாம் வந்தோம்னா காரை வந்து பேரலர் பார்க்கிங்கில் ட்ராப் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டோம். பேரலல் பார்க்கிங்கிறது ஒரு காருக்கும் இன்னொரு காருக்கும் இடையில வந்து நம்ம பார்க் பண்ணணும். லூனர் நியூ இயருக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன். இது வந்து கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்புறம் வந்து ட்ராகன் டான்ஸு, சைனீஸ் டான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதை வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரியவங்களும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து யூஎஸில் நியூ ஜெர்சியில் நிறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணியிருந்தாங்க. லூனர் நியூ இயருங்கிற ஃபெஸ்டிவல் வந்து சைனீஸ் பீப்புள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சவுத் கொரியா, வியட்நாம் பீப்புளும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே டான்ஸ் ஆடுறவங்க, அந்த ட்ராகன் டான்ஸ் பண்ணவங்க, அப்புறம் ட்ரம்ஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள மிடில் ஸ்கூல் பசங்க தான். அந்த ப்ரோக்ராமும் நல்லா இருந்துச்சு. ட்ராகன் டான்ஸும் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கிராஃப்ட் ஒர்க் பேப்பர் வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம், வீட்டில் போய் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்னோடய ஜிம் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. சரி டெய்லி 1 ஹவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. யூஎஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இங்கே வேலை வந்து ரொம்ப கம்மி, நமக்கு வந்து வேர்க்காது. பாத்திரம் விளக்கிறதுக்கு டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணிவிடும். துணி துவச்சி காய வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வாஷர் அண்ட் ட்ரையர் வந்து வந்துடும். அதனால் இந்த கண்ட்ரியில் நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. ஏதாவது வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து டெய்லியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் போகிற ஜிம்முக்கு ஆனுவல் ஃபீஸ் வந்து $50 பே பண்ணணும். மந்த்லி ஃபீஸ் வந்து $15 பே பண்ணணும். நமக்கு ட்ரெய்னர் வேணும்னா ட்ரெய்னர் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம். இந்த ஜிம்முக்கே ஒரு ஆப் இருக்கும். அதில் வந்து நமக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ண தெரியலையோ அதை வந்து ஸ்கேன் பண்ணோம்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ் மிஷின்லையுமே ஸ்கேனர் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணோன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற வீடியோ நமக்கு வந்துடும். நம்ம ஊரில் கேஜியில் வந்து அளவுகள் சொல்லுவாங்க. யூஎஸில் வந்து எல்பியில் அளவுகள் இருக்கும். சைட்லேயே வந்து நமக்கு வெயிட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தூக்கி செக் பண்ணிக்கலாம். அங்கே சானிடைசரும் டிஷ்யூ பேப்பரும் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முடியும் நம்ம வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணால் நமக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். ஒவ்வொரு எக்ஸசைஸ் மிஷின்லையுமே பிக்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணால் எங்கே வந்து நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெய்லி எழுந்தாலே வச்சுக்கோங்களேன், இந்த ஜிம்முக்கு போகணுமா, ஐயோ ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு தோணும். என் பொண்ணு வந்து போகாதன்னு அழுவா. என் வீட்டுக்காரர் வந்து போன்னு திறத்தி விட்டுருவாங்க. அங்கே ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் நல்லா தானே இருக்குது எல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணும். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாடி வந்து அவ்வளோ பெயின் ஆகிடும். அப்பா இதுக்கப்புறம் ஜிம்முக்கே போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்.
திரும்பி மறுநாள் காலைல எழுந்தா சரி போய் தான் ஆகணுன்ட்டு திரும்பி போக ஆரம்பிச்சுருவோம். நாங்க இருக்கிற ஸ்டேட்ல ஹை ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஜிம் வந்து ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து தான் ஜிம்முக்கு போறோம். நான் தான் ஒரு ஆர்வக்கோளாறுத்தனமா எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ஆப்ரேட் பண்ணுவேன். அவங்கலாம் வந்து 1 ஹவர் தான் வந்து ஒரு நாளைக்கு ஜிம்முக்கு போவோம். 1 ஹவர்ல வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து அவங்க கார்டியாக் எக்ஸர்சைஸே பண்ணுவாங்க. அதனா அந்த த்ரெட்மில் பண்றது, ஸ்டெப்ஸ் ஏறுறது அது மாரியே தான் பண்ணுவாங்க. இங்க எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஆக்டிவா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க இன்வால்வ்டா ஆக்டிவா இருப்பாங்க. இப்ப இந்த ஜிம்முக்கு போறது, இல்ல ஏதாவது கேம் ப்ளே பண்றது, இல்ல சோஷியல் ஒர்க்ல வந்து இன்வால்வ்டா இருக்கிறதுன்ட்டு நெறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருப்பாங்க. அது மாரி இந்த ஃபுட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப சூப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. "எப்படிங்க இதெல்லாம் சாப்பிடுறீங்க?" அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாலட் சாப்பிடுறது, இந்த மீட்லாம் வந்து காரம், உப்புலாம் போடாமலே அப்படியே பாயில் பண்ணி சாப்பிடுறது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜிம்ல வந்து நெறைய எக்ஸர்சைஸ் மிஷின் இருக்கும். அதில கண்டிப்பா வந்து கார்டியாக் எக்ஸர்சைஸ் வந்து ஒரு 30 நிமிஷம் பண்ணுவோம். இந்த த்ரெட்மில் போறது, சைக்கிளிங் பண்றது, அது மாரி விஷயத்த வந்து 30 நிமிஷம் பண்றது. வேற ஏதாவது ஒரு 2 எக்ஸர்சைஸ் வந்து கூட பண்றது. ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 4 எக்யூப்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு ரொட்டீன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருப்போம். நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் குடுத்துருப்பாங்க. அங்க வந்து நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நான் போற ஜிம் வந்து ரொம்ப கிளீனாவே இருக்கும். நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. குழந்தைங்கள வந்து ஜிம்முக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 15 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றப்ப நல்லா தான் இருக்கு. ஆனா, நானே இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்டாப் பண்ணிடுவேன் போல. ஜிம் போயிட்டு வந்துட்டு, அப்புறம் என்னோட ரெகுலர் ஒர்க், அப்புறம் வீட்ல உள்ள ரொட்டீன்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதனாலயே ஸ்டாப் பண்ணிடுவோம் போல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜிம்முக்கு போறாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு ஆர்வத்துல ஜாயின் பண்ணிட்டேன். வீட்லயே சாமி வச்சுட்டு கோவில்ல போய் சாமி கும்பிடுவோம்ல, அது மாரி தான் எங்க வீட்லயே நாங்க வந்து த்ரெட்மில் வாங்கி வச்சிருக்கோம். இத துணி காய போட மட்டும் தான் யூஸ் பண்றோம். இத வச்சுட்டு நம்ம வந்து ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்டின்ட்டு அங்க போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். வீட்ல த்ரெட்மில்ல நடக்கும்போது 30 மினிட்ஸ்க்கு மேல நடந்தாலே வந்து ஒரு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சுரும். ஆனா நம்ம ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது 1 ஹவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். எந்த ஒரு மூச்சு அடைக்கிறது, டயர்ட்லாம் ஆகவே ஆகாது. இங்க நெறைய பேர் வீட்ல வந்து த்ரெட்மில் வச்சிருப்பாங்க. ஏன்னா வின்டர்ல வந்து நம்ம வெளியிலயே போக முடியாது இல்லையா? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோன்ட்டு வீட்லயே நடப்பாங்க. வின்டர் டைம்ல ஈவினிங் ஒரு 4:00 இருட்ட ஆரம்பிச்சுரும். அதனால யாருமே வெளியில பார்க்க முடியாது. சம்மர் வந்தா 9:00 வரைக்குமே சன் இருக்கும். எல்லாரும் வந்து வெளியில வாக்கிங் போறது, ரன்னிங் போறது, சைக்கிளிங் போறதுன்ட்டு வெளியில தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அமெரிக்கால வந்து எல்லா ஸ்கூல்லயும் ஸ்ப்ரிங் பிரேக் வேற விடுவாங்க. நெறைய பூக்கள் வந்து அழகா பூக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ. ஹட்ச்மார்ட் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் போயிருக்கோம். ஹட்ச்மார்ட்ல எல்லா பொருளுமே இருக்கும். காய்கறி, பழம், கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து இங்க சீ ஃபுட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸு. சீ ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இங்க ஃப்ரெஷ்ஷாவும் சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு பீஸ் வாங்கிக்கலாம். காஸ்ட்கோலாம் போனீங்கன்னா வந்து நீங்க ஹோல்ஸா நெறைய தான் வாங்கணும். இங்க நமக்கு தேவைங்கிற அளவுக்கு 1, 2 பீஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து இளநீ. லைட்டா ஹோல் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரா வச்சு குடிச்சுக்கலாம். அமெரிக்கால வந்து எல்லா பொருளுமே கிடைக்கும். நெறைய பேர் வந்து கமெண்ட் கேட்குறீங்க, இந்த பொருள் கிடைக்குமா அப்படின்லாம். இம்போர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஆள் இருந்தாலும், எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஆள் இருந்தாலும், எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இது எல்லாமே கீரை வகைகள். நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அமெரிக்கன்ஸ் வந்து சுத்தமா ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆனா, இங்க இருக்கிற எல்லா கடையிலயுமே அரிசி இருக்கும். நம்ம இந்தியன்ஸ் வந்து நெறைய பேர் வந்துட்டனால, இங்க வந்து அரிசி எல்லா கடையிலயும் வச்சிருப்பாங்க. எக்கு வந்து எல்லா வெரைட்டீஸ் ஆஃப் எக்குமே இருக்கும். காடை முட்டை, வாத்து முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் கோழி முட்டைன்ட்டு விதவிதமா எக்கு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மீன் வாங்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க வந்து உயிரோடவே கொஞ்சம் ஃபிஷ்லாம் வந்து இந்த டேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க. என் பொண்ணு வந்து மீன் வாங்க வந்திருக்கோம், சாப்பிட்றதுக்கு மீன் வாங்க வந்திருக்கோன்றதே மறந்து, அக்வேரியம் வந்திருக்க மாரி வியப்பா பார்த்துட்ருப்பா. இங்க இருக்கிற எல்லா சீ ஃபுட்டுக்கும் 1 மந்த் வேலிடிட்டி வச்சிருப்பாங்க. இதே நம்ம ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிட்டோம்னா, 1 இயர் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில சில மீனுக்குலாம் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சிருக்கும். அப்பவும் வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா, அதெல்லாம் சாப்பிடலாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனாலேயே வந்து நாங்க ஹோட்டல்ல போய் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கே பயப்படுவோம். ஹட்ச்மார்ட்னாலே வந்து ஃபிஷ்ஷு தான் ஃபேமஸு. எல்லாருமே வந்து ஃபிஷ் இங்க தான் வாங்குவாங்க. இதில வந்து கட் பண்ணி மீன் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஃபிஷ் வந்து சால்மன் ஃபிஷ்ஷு. இந்த ஊர்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ஷு. சால்மன் ஃபிஷ்ல வந்து சுத்தமா முள்ளு இருக்காது. டேஸ்ட் நல்லாருக்கும். இந்த கடையில வந்து சைட்ல வந்து கவர் வச்சிருப்பாங்க. புது கவர் வச்சிருப்பாங்க. அந்த கவர் போட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷ வந்து தொட்டு பார்க்கலாம். அத எடுத்து குடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கவர வந்து டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு, பக்கத்திலேயே டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பாங்க. அத வச்சு நம்ம கைய தொடச்சுக்கலாம். நாங்க இந்த கடைக்கு போனோம்னா, ஒரே நாள்லயே வந்து மீனு, இறால், நண்டு எல்லாத்தையும் வாங்கி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சமைச்சு 1 வாரத்தில காலி பண்ணிருவோம். எல்லா சீ ஃபுட்டுமே இங்க இருக்கும். ஷ்ரிம்ப்லாம் வந்து சின்ன சைஸ்லேருந்து, பெரிய சைஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அங்கவே கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. மீனு, ஷ்ரிம்ப்பு, நண்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம இத ஃபிஷ்ஷ வந்து வாங்கிட்டு அங்க குடுத்துட்டு, நம்ம மத்த திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே அவங்க கிளீன் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுத்துருவாங்க.
இங்கே கிராப் வந்து எப்போதுமே உயிரோடவே இருக்கும். ப்ளூ கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். என் பிள்ளைய இந்த கடைக்குள்ள கூட்டிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு வழியாயிரும். நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளேயே வந்து இந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும். நம்மள பார்த்து பர்ச்சேஸ் பண்ணவே விட மாட்டா. வீட்டுக்கு போலான்ட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அதுவும் இந்த நான்வெஜ் சமைச்சாலே எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிடணும். இது வந்து ஃபிஷ்ஷு பாலு. ஃபிஷ்ல உள்ள போன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, மிக்ஸில அரைச்சிட்டு, பால் மாரி செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த ஊர்ல ஃபிஷ்ஷில வந்து காரமே போடாம தான் சாப்பிடுவாங்க. ஆனா நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. அடுத்து வந்து கருவாடு. எல்லா வகையான கருவாடுமே இங்க இருக்கும். பேசிக்கா எங்க வீட்ல வந்து கருவாடு வாங்கவும் விட மாட்டாங்க, சமைக்கவும் விட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது அந்த ஸ்மெல்லு. எங்க அம்மா வீட்லலாம் எப்போதுமே வந்து கருவாடு வந்து பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. சில பேருக்கு பிடிக்காது. ஆனா அந்த சாப்பிட்டு பார்த்தா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நெத்திலி கருவாடு ஃப்ரைலாம் வந்து சொல்லவே முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. சமைச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால வாங்குறதே இல்ல. நம்ம சேனல இதுவரைக்குமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணி பேக் பண்ணியிருக்கிற ஃபிஷ்ஷ அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். நம்ம செலக்ட் பண்ணி கிளீன் பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த ஃபிஷ்ஷுக்குலாம் 10 டேஸ் கிட்ட வேலிடிட்டி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கிராசரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு, பில் பே பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் நான் இதோடயே முடிச்சுக்கிறேன். வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.